அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. அன்புக்குரிய உறவுகளே, இந்த பதிவு வந்து முக்கியமான ஒரு பதிவு ஒன்று. இந்த பதிவு வந்து யாருக்கு போடுறேன்னு சொன்னாக்க, இந்த வெளிநாட்டுகளில் உள்ளவர்களுக்கு தான் போடுறேன். இப்போ தற்போது இந்த பதிவு போடுறேன். கவனமாக கேளுங்க அனைத்து அனைத்து வார்த்தைகளையும். என்ன விஷயம்னு சொன்னாக்க, உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். நாட்டில் வந்து சரியான மழை, வெள்ளம், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு உயிரிழப்பும் போய், அது உங்களுக்கு அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வகையில் ஏகே ஃபவுண்டேஷன் மூலமாக நான் நல்ல விஷயம் ஒன்றும் அவங்க ரொம்ப வறுமை கோட்டில் உள்ளவங்கள பார்த்து ஒரு உதவி பண்ணணுறதுக்கு முன் வந்திருக்கேன். ஏகே ஃபவுண்டேஷனில் வந்து இப்போதைக்கு தள்ளி வந்து போதாமல் இருக்குது, கொஞ்சம் தான் கிடக்குது. அதை எடுத்து எங்களோட ஊருக்கு 10 பேருக்கு தான் 10-15 பேருக்கு தான் கொடுக்க இயலும் போதாயி. அந்த வகையில் வெளிநாட்டு உள்ளவங்க உறவினர்கள் வந்து உங்களால் ஏண்ட நிதி உதவி ஒன்று பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உதவி அது அவங்களுக்கு எப்படி செஞ்சுக்கொள்ளணும். இப்போ பணம் இருந்தால் தான், பணம் வந்தால் தான், நிதி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த சேவைகளை செய்கிறதுக்கு இலகுவாக அழிக்கும். அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்களோ இன்ஷா அல்லாஹ். இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனை பெருசாக இருக்குது, சின்னதெல்லாம் இல்லை. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குங்கோ. புத்தளை மாவட்டத்துக்கு தான் நான் இப்போ கேட்குறேன். புத்தளை மாவட்டத்தில் பல பக்கத்துலேயும் பல பிரச்சனை போயிட்டு இன்ஷா அல்லாஹ். இந்த வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணும். எல்லோரும் என்கிட்ட எடுத்து சல்லிக்கான்னு கேட்குறாங்க. நம்மகிட்ட எங்கே வாரது புகுது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. உண்மையே சொல்ல போனால் என்னென்னு சொன்னாக்க, எனக்கு சல்லி வந்து குவைத் நாட்டில் வந்து எடுக்கலும், இல்லைண்டியில் எடுக்கலும் தாரண்டிக்காங்க. ஆனால் அது தார இங்கே அது ஒரு சட்டம் நீக்க இங்கே இந்த பேங்க் டு பேங்க் போடுறது தான். அதனால் குவைத்தில் ஸ்ரீலங்காவில் குவைத் எம்பேசியில் அவங்க தான் மனசு வைக்கணும். யார் அங்கே 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மனசு வைக்கணும். அவங்கள இவ்வளோ காலத்துக்கு இழுத்தடிச்சு அது சொல்லி அப்படி இழுத்தடிக்கிறாங்க. அவங்களோட பிள்ளை ஒரு அது அவங்களோட பிள்ளை, நம்மளோட இல்லை. அவங்களும் வந்து இழுத்தடிக்கிறது அவங்களோட பிள்ளை. அவங்க இன்றைக்கான சதி செஞ்சுக்கின்றீங்க. இன்றைக்கு மாஷாலான்ட்டு புத்தளை மாவட்டத்துக்கு ஏதோ ஒரு உதவினா புத்தளை மாவட்டத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கே செய்யலாம், அப்படி ஒரு கட்டம் தான் அது இருக்கு. அப்போ அது அவங்களோட மிஸ்டேக்கு, நம்மளோட இல்லை, தப்பு அவங்களோட. அவங்க அதுக்கு அல்லா தான் அவங்களுக்கு ஏற்பாடு செய்யணும். அவங்களுக்கு இப்போ செஞ்சு இப்போ நாம் பெரிய தவறு அது. சரி, பரவாயில்ல, அதை விடுங்க. மக்களாகிய எங்களோட சகோதராகிய நான் உங்கள்கிட்ட கேட்குறது, உங்களால் ஏண்ட உதவியில் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போது அவசரமான ஒரு பதிவு இது. உங்களை ஏண்ட உதவி பண்ணுங்கள், சரியா? அல்லாட பேரில் நிதி உதவி பண்ணுங்கள். பணம் வந்தால் தான் எனக்கு அடுத்த கட்டத்தை வகுத்த முடியும். நாட்டில் இருந்து சல்லி வந்து எங்களோட கடைகளில் முட்டி கொடுத்து தான் நினைக்கிறேன். அந்த சல்லியில் எல்லாத்தையும் சேர்த்து ஏதோ ஒன்று செய்யலாம், சரியா? இப்போ அது செஞ்சால் எங்கள் கிராமத்துக்கு மட்டும் தான் செய்யலாம். வேணைய கிராமத்துக்கு கொஞ்சம் பாரதூரமாக தான் இருக்குது. அதனால் நான் இப்போ நாடி வந்து யார்கிட்ட சொன்னாக்க, வெளிநாடுகளில் உள்ள சகோதரர்கள் வந்து கொஞ்சம் உங்களால் ஏண்ட சின்ன சின்ன நிதி உதவி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ், சரியா? எல்லா புகழும் அல்லாவுக்கு. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், சரியா? இதை பற்றி சும்மா விமர்சனம் பண்ணி வேலையில் நீங்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனம் பண்ணதை விட்டுட்டு நடக்க போகிறத பார்ப்போம், சரியா? இது அவசரமான ஒரு பதிவு ஒன்று, சரிதானே? ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை. என்ன தகவல் என் மூலம் என்ன உங்களுக்கு தகவல் தேவைன்னு சொன்னால் எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். என் நம்பரையும் போடுவேன், எல்லார்ட்டையும் என் நம்பரு. அவசரமான ஒரு நிதியை போடுங்க இன்ஷா அல்லாஹ். வெளிநாட்டில் உள்ளவங்க தான் இப்போ கொஞ்சம் லேசாகிக்கும். உள்நாட்டில் இப்போ கொஞ்சம் கஷ்டமே, ரொம்ப கஷ்டம். அதனால் வெளிநாட்டில் உள்ளவங்க ஒரு நிதி உதவி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்த சந்திப்போம். எதுவாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், சரியா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.